பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல் பக்ரா 171வது வசனம் முதல் 175வது வசனம் வரை இறை மறுப்பாளர்களுக்கு அறிவுரை கூறுவதற்குரிய எடுத்துக்காட்டானது வெறும் சப்தத்தையும் கூச்சலையுமே செவியேற்பவைகளான கால்நடைகளை சப்தமிட்டு அழைப்பவனின் எடுத்துக்காட்டை போன்றதாகும். அவர்கள் செவிடர்கள், ஊமைகள், குருடர்கள், எனவே அவர்கள் விளங்கிக் கொள்ள மாட்டார்கள். இறை நம்பிக்கை கொண்டோரே, நாம் உங்களுக்கு அளித்திருப்பவற்றில் தூய்மையானவற்றை உண்ணுங்கள். நீங்கள் அல்லாஹுக்கு மட்டும் வணங்குபவர்களாக இருந்தால் அவனுக்கு நன்றி செலுத்துங்கள். தானாக செத்தது, ஓட்டப்பட்ட இரத்தம், பன்றியின் இறைச்சி, அல்லாஹ் அல்லாதோருக்கு பெயர் கூறப்பட்டவை ஆகியவற்றையே அவன் உங்களுக்கு தடை செய்துள்ளான். விரும்பிச் செல்லாமலும் வரம்பு மீறாமலும் யாரேனும் நிர்பந்திக்கப்பட்டால் அவர் மீது குற்றமில்லை. அல்லாஹ் மன்னிப்பு மிக்கவன், நிகரில்லா அன்பாளன். வேதத்தில் அல்லாஹ் அருளியதை மறைத்துவிட்டு அதற்காக அற்ப விலையை பெறுவோர் தமது வயிறுகளில் நரக நெருப்பையே சாப்பிடுகிறார்கள். மறுமை நாளில் அவர்களிடம் அல்லாஹ் பேச மாட்டான், அவர்களை தூய்மைப்படுத்த மாட்டான். அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனையும் உள்ளது. அவர்களே நேர்வழிக்கு பதிலாக வழிகேட்டையும் மன்னிப்பிற்கு பதிலாக வேதனையையும் விலைக்கு வாங்கியவர்கள். அவர்கள் நரக நெருப்பை சகித்து கொள்ள செய்தது எது? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தூய்மையானவற்றை உண்ணுதல். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மக்களே, அல்லாஹ் தூயவன், தூய்மையானதையே அவன் ஏற்கின்றான். அல்லாஹ் தன்னுடைய தூதர்களுக்கு இட்ட ஆணைகளையே இறை நம்பிக்கையாளர்களுக்கும் இட்டுள்ளான் என்று கூறிவிட்டு பின்வரும் 2 வசனங்களை ஓதி காட்டினார்கள். தூதர்களே, நல்லவற்றை உண்ணுங்கள், நற்செயல் செய்யுங்கள், நீங்கள் செய்வதை நான் நன்கு அறிபவன். 23வது அத்தியாயம் 51வது வசனம். இறை நம்பிக்கை கொண்டோரே, நாம் உங்களுக்கு அளித்திருப்பவற்றில் தூய்மையானவற்றை உண்ணுங்கள். நீங்கள் அல்லாஹ்வை மட்டும் வணங்குபவர்களாக இருந்தால் அவனுக்கு நன்றி செலுத்துங்கள். 2வது அத்தியாயம் 172வது வசனம். பிறகு ஒரு மனிதரை பற்றி சொன்னார்கள். அவர் தலைவிரி கோலத்துடனும் புழுதி படிந்த நிலையிலும் நீண்ட பயணம் மேற்கொள்கிறார். அவர் தம் கரங்களை வானை நோக்கி உயர்த்தி, என் இறைவா, என் இறைவா என்று பிரார்த்திக்கிறார். ஆனால் அவர் உண்ணும் உணவு தடை செய்யப்பட்டதாக இருக்கிறது. அவர் அருந்தும் பானம் தடை செய்யப்பட்டதாக இருக்கிறது. அவர் அணியும் உடை தடை செய்யப்பட்டதாக இருக்கிறது. தடை செய்யப்பட்ட உணவையே அவர் உட்கொண்டிருக்கிறார். இத்தகையவருக்கு எவ்வாறு அவரது பிரார்த்தனை ஏற்கப்படும் என்று கூறினார்கள். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள். நூல் முஸ்லிம் 1844வது ஹதீஸ் மற்றும் திர்மிதி 2446வது ஹதீஸ்.